Hey guys, Jay Bunesh here. ஸோ லாஸ்ட் வீடியோவில் டிஎஸ்சி இன்ட்ரோ பார்த்துருந்தோம். ஸோ நிறைய பேருக்கு டிஎஸ்சினா என்ன, டேட்டா ஸ்ட்ரக்சர்னா என்ன கொஞ்சம் டீப்பாக புரிஞ்சிருக்கோம் நான் நம்புகிறேன். இது வந்து அந்த சீரிஸோட செகண்ட் வீடியோ. ஸோ நீங்கள் ஃபர்ஸ்ட் வீடியோ பார்க்கல அப்படின்னா தயவுசெய்து இந்த வீடியோ பார்த்துட்டு வந்துருங்க. இது எல்லாமே நான் ஒரு பிளேலிஸ்ட் மாதிரி கிரியேட் பண்ணி ஆட் பண்ணியிருப்பேன். என்னோட சேனலில் போய் இந்த பிளேலிஸ்ட்டை செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்டாட்டிக் மெமரி விசஸ் டைனமிக் மெமரி. ஸோ அரேஸ் பாயிண்டர்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிறது முன்னாடி இது கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல். நான் ஒயிட் போர்ட் செஷனில் எவ்வளோ யூஸ்ஃபுல் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ இது வந்து எப்படி சொல்கிறதுனா, நீங்கள் எந்த ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனி ஆர் ஜோஹோ கூட எடுத்துக்கோங்களேன். அங்கே வந்து யார் என்ன கோட் அடித்து அவுட்புட் காட்டிடுவாங்க கைஸ். கோட் அடித்து அவுட்புட் காட்டுறவங்க மட்டுமே அவங்க செலக்ட் பண்ண மாட்டாங்க. நீங்கள் அடித்த கோடில் உள்ளே என்ன நடக்குது நீங்கள் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணோம். அடித்த கோடு 4 லைனாக இருந்தால் கூட அந்த 4 லைனுக்குள்ளே இவ்வளோ அர்த்தம் இருக்கான்ற மாதிரி நீங்கள் இன்டர்வியூவை வந்து வியக்க வைக்கணும். அதுதான் ஒரே வழி ஜாப் கேரண்டி பண்ணுறதுக்கு. இப்போ எனக்கே பர்சனல் நிறைய பேர் டிஎம் பண்ணியிருந்தீங்க, நான் வந்து 3rd ரவுண்ட் பாஸ் பண்ணிட்டேன், 2nd ரவுண்ட் பாஸ் பண்ணிட்டேன், எனக்கு ஒன்றும் மெயில் வரல அப்படின்ட்டு. அதுக்கு மோஸ்ட் லைக்லி த ரீசன் வந்து நீங்கள் அவுட்புட் காட்டியிருப்பீங்க, பட் அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபை இருந்திருக்காது. அது என்னதான் ஒரு ஆப்டிமல் சொல்யூஷனாக இருந்தால் கூட தி வே யூ எக்ஸ்பிளைன் ஆர் அவங்க கேட்குற கொஷின்ஸ் நீங்கள் எப்படி ஆன்சர் பண்ணுறீங்க அதெல்லாமே வந்து நம்ம கவர் பண்ண போகிறோம். ஏன்னா அங்கே தான் வந்து அங்கே தான் ரியல் டேலண்ட் இருக்குன்னு நான் சொல்லுவேன். அவன் எந்த அளவுக்கு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறான், எந்த அளவுக்கு அவன் தெளிவாக டீப்பாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சிருக்கான். இதுதான் எல்லாரும் எதிர்பார்க்குற ஒரே விஷயம் நம்ம இன்டர்வியூ கேண்டிடேட்ஸ் கிட்ட இருந்து. சரி, ஓகே காய்ஸ், இந்த ஒயிட் போர்ட் செஷன் கூட போயிடலாம். Hi guys, welcome to Let's Make Coding Simple. நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருந்தோம், டேட்டா ஸ்ட்ரக்சர்னா மெயின் மெமரியில் ஒரு ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் பண்ணும்போது அந்த மெயின் மெமரியில் டேட்டா வந்து எந்த அளவுக்கு எஃபிஷியண்டாக ஸ்டோர் பண்ணுறோமோ அதுதான் டேட்டா ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ இப்போ இந்த வீடியோட மெயின் மெமரியோட ஸ்ட்ரக்சர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க போகிறோம். மெயின் மெமரி ஸ்ட்ரக்சர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டா தான் நம்மளால வந்து ஸ்டாட்டிக் அண்ட் டைனமிக் மெமரி அலோகேஷன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஸ்டாட்டிக் அண்ட் டைனமிக் மெமரி அலோகேஷன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டா தான் நம்மளால வந்து பாயிண்டர்ஸ் எதனால வந்து சப்ஜெக்ட் வருது, பாயிண்டர்ஸ் எதனால யூஸ் பண்றோம் அப்படின்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு தான் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸை கன்செப்ட் பண்ண முடியும். ஸோ பேசிக்காக சொல்லணும்னா இந்த மெயின் மெமரி இந்த வீடியோ வந்து ரொம்ப முக்கியம். இது வந்து ஒரு பிள்ளையார் சொல்லி மாதிரி. ஸோ கொஞ்சம் ஃபோக்கஸ்டாக கவனிங்க. ஸோ மெயின் மெமரி வந்து ஒரு லாஜிக்கலாக ரெப்ரசென்ட் பண்ணணும் அப்படின்னா இப்படி தான். அதாவது மெயின் மெமரியில் ரெஜிஸ்டர்ஸ் வந்து கண்டினியூஸாக இப்படி இருக்கும். ஒரு ரெஜிஸ்டர் ஒரு பைட் நீங்கள் நினச்சிக்கிட்டீங்க அப்படின்னா, ஸோ இது வந்து ஒரு பைட். ஸோ டோட்டலாக வந்து ஒரு ரெஜிஸ்டர் ஒரு பைட் வந்து லீனியராக இப்படி அரேஞ்ச் ஆயிருக்கு. இதே வந்து நீங்கள் ஒரு லார்ஜ் ஸ்கேல இமேஜின் பண்ணி பாருங்களேன். இது வந்து 0ல ஸ்டார்ட் ஆகுது. இங்கே வந்து 65,535 முடியுதுன்னு வைங்களேன். ஸோ அப்போ இங்கே எத்தனை பைட்ஸ் இருக்கு? இது ஒரு பைட் அப்படின்னா டோட்டல் எவ்வளோ பைட்ஸ் இருக்கு? 0லேருந்து 6535 அப்படின்னா 65,536 பைட்ஸ் இருக்கு. தட் இஸ் ஈக்குவல் டு 64 into 1024 பைட். ஸோ 1024 பைட் சேர்ந்தாதான் 1 கிலோபைட். தட் இஸ் ஈக்குவல் டு 64 KB. நான் ஏன் வந்து இது 64 KBயில் காட்டுறேன் அப்படின்னா, மெயின் மெமரி வந்து ரேம் ஆர் மெயின் மெமரி 4GB ரேம் 8GB ரேம் இருக்கும். ஸோ இப்போ 4GB ரேம் ஒரு 8GB ரேம்னா அந்த ரேம் ஃபுல்லாலாம் யூஸ் ஆகாது. அந்த ரேமை வந்து பல செக்மெண்ட்ஸை பிரித்து வச்சிருப்பாங்க. ஸோ தட் ஒரு ப்ரோக்ராம் ரன் ஆகுது அப்படின்னா அந்த ப்ரோக்ராமுக்கு எவ்வளோ செக்மெண்ட்ஸ் எவ்வளோ கிலோபைட்ஸ் தேவைப்படுதோ அந்த செக்மெண்ட்ஸ் அதை எடுத்துக்கும். ஸோ யூஸ்வலாக வந்து ஒரு செக்மெண்ட் அப்படின்றது 64 KB. அதனால தான் நான் 64 KBன்றேன். ஸோ இதுக்கப்புறம் நான் வந்து எதை எக்ஸ்பிளைன் பண்ணாலும் ஒரு செக்மெண்ட்டாக 64 KB. இந்த 64 KB வச்சு தான் நான் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இதை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்படி வந்து மெயின் மெமரி வந்து செக்மெண்ட்டாக பிரிஞ்சுக்கிறனால தான் நம்மளால மல்டி ப்ரோக்ராமிங் பண்ண முடியும். அதாவது அட் அ டைமில் 2-3 ப்ரோக்ராம் ரன் பண்ணிக்கலாம். ஏன்னா ஒரு குரூப் ஆஃப் செக்மெண்ட்ஸ் வந்து ஒரு ப்ரோக்ராமை பார்த்துக்கும். ஸோ இதுதான் மெயின் மெமரியோட பேசிக் ஸ்ட்ரக்சர். ரைட். ஸ்டாட்டிக் வெர்சஸ் டைனமிக் மெமரி. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டாட்டிக் மெமரி என்ன பார்த்துடலாம். நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம் மெயின் மெமரி வந்து செட் ஆஃப் ரெஜிஸ்டர்ஸ் வந்து லைனாக லீனியராக அரேஞ்ச் ஆயிருக்கும்னு சொல்லிட்டு. ஸோ எப்போல்லாம் வந்து ஒரு ப்ரோக்ராம் எக்ஸிக்யூஷன் ஆகுதோ மெயின் மெமரி வந்து 3 பிரிஞ்சுப்போம். ஃபர்ஸ்ட் வந்து கோட் செக்ஷன் பார்ட், செகண்ட் ஸ்டாக் பார்ட், தேர்ட் ஹீப் பார்ட்னு பிரிஞ்சுப்போம். ஸோ இப்போ வந்து இந்த ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் எடுத்துக்கோங்க. சிம்பிள் ப்ரோக்ராம் வாய்ட் மெயின் ஃபங்க்ஷனில் 2 பேர் டிக்ளேர் பண்ணிருக்கு, அப்புறம் செட் ஆஃப் எக்ஸிக்யூஷன்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ வாய்ட் மெயின் பார்க்குது இன்ட் ஏ. ஃபர்ஸ்ட் வந்து கோட் செக்ஷனில் இந்த மெயின் ஃபங்க்ஷன் வந்து அப்படியே லோட் ஆயிரும். ஸோ இன்ட் ஏ அப்படின்னு பார்த்தோன்னே ஸ்டாக்ல ஏக்குன்னு சொல்லி 2 பைட்ஸ் அலோகேட் ஆயிருக்கு. ஓகேங்களா? அதே மாதிரி ஃப்ளோட் பார்த்தோன்னே ஃப்ளோட்டோட பேர் வந்து பிக்கு வந்து 4 பைட்ஸ். ஸோ இந்த 2 பைட்ஸ் 4 பைட்ஸ் இந்த மெமரி அலோகேஷன் கம்ப்ளீட்லி டிபெண்ட் ஆன் தி கம்பைலர். ஸோ கம்பைலர் வந்து 16-bit கம்பைலர் அப்படின்னா இந்த கான்ஃபிகரேஷன்.
இதே 32 பிட் கம்பைலர் அப்படின்னா ஒன்றும் இல்லை, அது அப்படியே பை 8 போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 4 வருதுங்களா. அப்போ அதுதான் வந்து பேசிக்காக இன்டோட மெமரி வேல்யூவாக இருக்கும். ஸோ இப்படி தான் நீங்கள் கால்குலேட் பண்ணலாம். 64 பைட்டா பை 8 போட்டீங்க அப்படின்னா 8. ஸோ அப்போ 8 பைட் வந்து ஈக்குவல் டு 1 இன்டிஜரோட மெமரி வேல்யூ. ஸோ ஒரு இன்டிஜருக்கு 8 பைட்ஸ் ஆஃப் ஸ்டாக் மெமரி வந்து எடுத்துக்கும் அப்படின்னு அர்த்தம். ஓகே ஃபைன். ஸோ இப்போ இந்த 2 வேரியபிள் டிக்ளேர் ஆன உடனே இங்கே வந்து அதுக்கான 2 இது வந்து மெமரி அலோகேட் ஆயிடுச்சுங்களா. ஸோ இது வந்து ஒரு ஸ்டாக் ஃப்ரேம் அப்படின்னு சொல்லுவோம், இல்லையா ஆக்டிவேஷன் ரெக்கார்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஒரு ஆக்டிவேஷனும் ஒரு ஆக்டிவிட்டி இங்கே ரெக்கார்ட் ஆகிட்டே போகுது. ஸோ இதை வந்து கன்சிக்வன்சஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் கால்ஸ் வச்சு இப்போ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம்னா இன்னும் டீப்பாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். அது நெக்ஸ்ட் ஸ்லைடில் வரும். ஸ்டாக்ல பேசிக்காக ஒரு ஸ்டாக் ஃப்ரேம் எப்படி கிரியேட் ஆகுதுன்னு பார்த்தோம். ஸோ இப்போ ஒரு ப்ரோக்ராம் வந்து கம்பைல் ஆகும்போது ஒரு ஃப்ளோ எப்படி போகுது அப்படின்னு பார்த்துடலாம். இது ரொம்ப முக்கியம். ஸோ இப்போ வாய்ட் மெயின் பார்க்குது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த ப்ரோக்ராம் எல்லாம் வந்து இந்த கோட் செக்ஷன் லோட் ஆகும். ஸோ டோட்டல் எத்தனை ஃபங்க்ஷன், மெயின் ஃபங்க்ஷன் இருக்கு, ஃபங்க்ஷன் 1 இருக்கு, ஃபங்க்ஷன் 2 இருக்கு. ஸோ இந்த 3 ஃபங்க்ஷனையும் இங்கே லோட் ஆயிடும்னு வச்சுக்கோங்க. லோட் ஆயிடுச்சு. ஸோ மெயின் ஃபங்க்ஷன் பார்க்குது இன்ட் ஏவா, உடனே ஏக்கு ஒரு பிளாக் கிரியேட் ஆகுது 2 பைட்டுக்கு, பி உடனே பிக்கு 4 பைட்டுக்கு கிரியேட் ஆகுது பிளாக்ஸ். ஓகேங்களா. இப்போ வந்து இது வந்து ஒரு ஸ்டாக் ஃப்ரேம். ஓகேங்களா. இப்போ இது ஸ்டாக் ஃப்ரேம் கிரியேட் ஆன உடனே ஃபங்க்ஷன் 1 போகுது. உடனே இங்கே இதுக்கு ரிமைனிங் செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கு. பட் ஃபங்க்ஷன் 1 பார்த்தோன்னே ஃபங்க்ஷன் 1 எக்ஸிக்யூட் பண்ண போயிடும். இப்போ ஃபங்க்ஷன் 1 பார்த்தோன்னே அதில் என்ன இருக்கு, இன்ட் எல். ஸோ இன்ட் எல் இருக்கு. ஸோ அதுக்கான வந்து எல் இங்கே கிரியேட் ஆகிடும் 2 பைட்ஸ். ஓகேங்களா. இப்போ அடுத்து ஃபங்க்ஷன் 2 கால் ஆகுது. ஃபங்க்ஷன் 2ல ஒரு பெராம் போட்டு பாஸ் பண்றோம். உடனே இப்போ ஃபங்க்ஷன் 2 கால். ஸோ இது வந்து மெயின், இது ஃபங்க்ஷன் 1 கால். இப்போ இது ஃபங்க்ஷன் 2 காலுக்கு இங்கே போகிறோம். ஓகேங்களா. இப்போ ஃபங்க்ஷன் 2 கால் பி பார்த்தோடனே பிக்கு ஒரு 2 பைட் கிரியேட் ஆயிருது. இப்போ இதெல்லாம் எக்ஸிக்யூட் ஆனதுக்கப்புறம் ஸோ ஒரு ஃபங்க்ஷன் ஃபுல்லாக எக்ஸிக்யூட் ஆயிடுச்சு. அந்த ஸ்டாக் ஃப்ரேம் வந்து எடுத்துரும். ஸோ ஃபங்க்ஷன் 2 போயிடுச்சா. அப்போ ஃபங்க்ஷன் 1ல இது வந்து ஆல்ரெடி எக்ஸிக்யூட் ஆயிடுச்சு. கரெக்டுங்களா. ஸோ ஃபங்க்ஷன் 1 நீங்கள் இது முடிஞ்சு, ஸோ இது முடிஞ்சு இங்கே வந்துட்டோம். அப்படியே ரிவர்ஸில் போகிறோம். இப்போ இது முடிஞ்சு இங்கே வந்துட்டோம். அப்புறம் இது கீழே இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் எக்ஸிக்யூட் ஆகும். கரெக்டுங்களா. இது எக்ஸிக்யூட் ஆனதுக்கப்புறம் இந்த ஃபங்க்ஷன் ஃபுல்லாக முடிஞ்சிடும். அப்போ இந்த ஸ்டாக் ஃப்ரேம் எடுத்துரும். அடுத்து மெயின் ஃப்ரேம், அப்புறம் இது எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இதுதான் ஒரு ப்ரோக்ராம் ஃப்ளோ. ஸோ ஸ்டாக்ல வந்து நம்ம உள்ள மேலே போட்டுனே இருக்கிறோம். போட்டு கடைசி ஃபங்க்ஷன் அது முடியுமோ ஒரு ஃபங்க்ஷன் முடிய ஸ்டாக் ஃப்ரேம் எடுத்துகிட்டே இருக்கிறோம். ஸோ இது மெமரி வந்து நம்ம ஸ்டாக்னு சொல்றது காரணமே இது வந்து ஸ்டாக் மாதிரி தான் பிஹேவ் பண்ணுது. ஸோ நீங்கள் ஸ்டாக் வந்து பற்றி நம்ம டீப்பாக படிக்கும் போது நீங்கள் இன்னும் தெளிவாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பீங்க. ஸோ இந்த ப்ரோக்ராம் ஃப்ளோ வந்து கற்றுக்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ நம்ம ஏன் ஸ்டாக் கம்பைல் மெமரி சொல்கிறோம், நம்ம வந்து கம்பைல் பண்ணும்போதே இந்த மெமரியில் அலோகேட் ஆகிடுது. கரெக்டுங்களா. ஸோ வந்து இது எல்லாமே வந்து கம்பைல் டைம் பேஸ்டில் தான் இருக்குது. ஸோ அதனால தான் அது வந்து கம்பைல் டைம் மெமரி ஆர் ஸ்டாக் மெமரி ஆர் ஸ்டாட்டிக் மெமரி அப்படின்னு சொல்கிறோம். கைஸ், இந்த ஒயிட் போர்டு செஷன் உங்களுக்கு நான் பிடிச்சிருக்கோம் நம்புறேன். இதுக்கப்புறம் வந்து நான் டெய்லியும் ஒரு வீடியோ இந்த ஒயிட் போர்ட் செஷன் வீடியோஸ் போடலான்னு இருக்கிறேன். பிகாஸ் நேற்று போட்ட கமெண்ட்ஸில் நேற்று வந்த கமெண்ட்ஸில் எல்லாமே கேட்குற விஷயம் வந்து நிறைய போடுங்கன்னு தான். ஸோ டெய்லி ஒரு வீடியோ வரும். கரெக்டாக அந்த வீடியோ வந்து 10-12 மினிட்ஸ் நீங்கள் படிக்கிற கண்டென்ட்டு உங்களுக்கு வந்து உண்மையிலேயே நீங்கள் ஒரு 1/2 hour படிக்கிற ஒரு 1 hour படிக்கிற கண்டென்ட்டுக்கு ஈக்குவலாக இருக்கும். அண்ட் எல்லாமே வந்து டீப்பாக பார்க்க போகிறோம். ஸோ சம்டைம்ஸ் புரியலன்னா மறுபடியும் ரீவெண்ட் பண்ணி பாருங்கள், தப்பே இல்லை. ஏன்னா இது வந்து நீங்கள் எந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நல்லது. ஏன்னா அடுத்த வீடியோ வந்து இந்த வீடியோட புரிதல் பொறுத்து அடுத்த வீடியோ இருக்க போகுது. ஸோ எல்லா வீடியோ வந்து நான் ஏன் ஒரு நாள் ஃபுல்லாக நினச்சா ஒரே பிளேலிஸ்ட் அப்படியே ரிலீஸ் பண்ணிடலாம். அதில் 2 மைனஸ் இருக்குது. ஒன்று வந்து டக்குன்னு இவ்வளோ வீடியோஸ் பார்க்கணுமான்ற மாதிரி இருக்கும். செகண்டு, டக்குன்னு வந்து கடகடன் வீடியோஸ் ரிலீஸ் பண்ணுறது நல்லது. ஏன்னா ஒரு வீடியோவும் அந்த ஆடியன்ஸோட பல்ஸ் பொறுத்து நமக்கு அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம அடுத்த வீடியோ அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு தான் நான் வந்து டெய்லி ஒரு வீடியோ போடலான்னு இருக்கேன். அண்ட் செகண்ட் திங் இஸ், பழைய வீடியோ ரிமூவ் பண்ணி போகிறதுக்கு மெயின் ரீசன் வந்து அந்த பழைய வீடியோவில் பேக்ரவுண்ட் நாய்ஸ் இருந்துச்சு. அந்த நாய்ஸ்லாம் ரிமூவ் பண்ணி நீட்டாக வந்து ஒரு ரீபிராண்ட் பண்ணி ப்ராப்பராக ரிலீஸ் பண்ணலான்னு ஒரு ஐடியா இருந்துச்சு. அண்ட் ஆப்வியஸ்லி வைடர் ரீச்சுக்கும் கூட. ப்ளஸ் நீங்கள் வந்து இதுக்கப்புறம் வர எல்லா வீடியோஸும் டீப்பாக இருக்க போது நீங்கள் வந்து ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் சரி, இல்லை நீங்கள் வந்து ஆல்ரெடி இப்போ எக்ஸிஸ்டிங் கம்பெனி இன்னொரு கம்பெனி ஸ்விட்ச் நினைக்கிறீங்களா சரி, ஃபார் எனி ரீசன் நீங்கள் டிஎஸ்ஏ படிக்கணும்னு நினச்சா திஸ் இஸ் த பெஸ்ட் பிளேஸ் டு லேர்ன் இன் தமிழ். அதுக்கு நான் கேரண்டி. ஸோ நாளைக்கு வந்து ஸ்டாட்டிக் வித் டைனமிக் மெமரி பார்ட் 2 பார்க்க போகிறோம். அது இன்னும் கொஞ்சம் டீப்பாக போகுது. இதுக்கப்புறம் வீடியோஸ் கொஞ்சம் டீப்பாக தான் இருக்கும். பட் கொஞ்சம் எஃபர்ட் போடுங்க. லைக் முடிஞ்ச அளவுக்கு இந்த டீப்னஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஏன்னா ஒன்ஸ் இந்த ஃபர்ஸ்ட் இனிஷியேட் இந்த கஷ்டமான பகுதி நீங்கள் கிராஸ் பண்ணீங்க அப்படின்னா அப்புறம் அல்காரிதம் கற்றுட்டு அப்ளை பண்ணுறது வந்து ஈஸி தான் கைஸ்.
அதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும் போதும். அல்காரிதம் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு நான் ஈஸியாக சொல்லி தர போகிறேன். ஸோ இதுக்கப்புறம் ஒரு ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனி கிராக் பண்ணுறது ஈஸியாக இருக்கிறது தான் நம்மளோட ஃபுல் குறிக்கோள். ஸோ கைஸ், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மெயினாக நிறைய கமெண்ட்ஸ் போடுங்க. ஸோ யூஸ்ஃபுல் தேங்க்ஸ், அந்த கமெண்ட்ஸ் ரொம்ப நன்றி. அது போக எனக்கு இதெல்லாம் வேணும் ப்ரோ, இது இப்போ போடுவீங்க, அது இப்போ போடுவீங்கன்னு கேட்டிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி எனக்கும் வந்து கொஞ்சம் இன்னும் அடுத்து என்ன வீடியோ போடுறது எனக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். எல்லாத்துக்கும் மேலே நம்ம வீடியோவில் நம்ம சேனலில் நீங்கள் 2 விஷயம் தரமாக நீங்கள் கற்றுக்கலாம். ஒன்று உங்கள் ஃபினான்ஸ் எப்படி மேனேஜ் பண்ணுறது, ஒன்று ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனி எப்படி கிராக் பண்ணுறது. இது ரெண்டுமே ஃபுல் ஃபோக்கஸ் தான் நம்ம சேனலில் பார்க்க போகிறோம். ஸோ இது ரெண்டுமே வந்து ஃபினான்ஸ் எல்லாருக்கும் அவசியம். ப்ராடக்ட் பேஸ்ட் கிராக் பண்ணுறது இப்போ இருக்கிற எல்லா ஐடி பீப்புளுக்கும் அது அவசியம் நான் நம்புகிறேன். ஆர் இது எக்ஸிஸ்டிங் ப்ராடக்ட் இன்னும் நல்ல ப்ராடக்ட் பேஸ்ட் போகிறது, அது வந்து ரீகேப் பண்ணுறதுக்கும் நல்லாயிருக்கும். ஸோ இது எல்லாமே நம்மளோட டார்கெட் ஆடியன்ஸ் தான். ஸோ அந்த மாதிரி இருக்க ஆடியன்ஸ் உங்கள் சர்க்கிள் யாராவது இருந்தாங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் அவங்களுக்கு செய்கிற ஒரு நல்ல ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ப்ளஸ் நீங்கள் கரெக்டாக அவங்களோட சேர்ந்து படிக்கிறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கைஸ், நாளைக்கு இன்னொரு யூஸ்ஃபுல் கண்டென்ட் பார்ப்போம். See you.